அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 4ல் இருக்கிறோம். ஆன்லைன் கோர்ஸ் 21 டேஸ் சேலஞ்சில் டே 1, டே 2, டே 3 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறோம், போயிட்டு பாருங்கள். ஐ பட்டன்லேயும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்சனல் பிராண்ட். பர்சனல் பிராண்ட்னா என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாம்சங் அப்படின்னு ஞாபகம் வரும். மொபைல் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆப்பிள், சாம்சங் இல்லை ஒரு ரெட்மி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஷர்ட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்னா ஒரு ரேமன்ஸு இல்லை ஆலன் சோலே அப்படின்னு ஞாபகம் வரும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பு வந்து கொடுப்போம். ஸோ பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனல் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கிற போல ஒரு பர்சனாக இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு பிராண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்டுன்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் நிறைய ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒருத்தவங்களுடைய நேம் வரும். ஸோ அது யாராக வேணா இருக்கலாம். நிறைய மேக்ஸ் டீச்சர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் மட்டும் நமக்கு மைண்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து மாணவர்கள் மத்தியில் அவங்களுடைய நேம் மேக்ஸ் டீச்சர்னு சொன்னோடனே அவங்களுடைய நேம் வந்து வரும். இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட நேம் வந்து வரும். ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட்டில் ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ கிரிக்கெட்னு சொன்னோடனே நமக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் கோச் வந்திருக்கிறாங்க. இதில் அன்புசெல்வன் நான் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணலாம், இந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஃபீல்டில் நான் வந்து வெற்றி பெற முடியும். பர்சனல் பிராண்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ். நம்ம எதுக்காக நம்ம வந்து பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படின்றது ஒரு ஞாபகம். அவரோட பர்பஸ் என்னன்னா ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய பர்பஸ். இப்போ என்னுடைய பர்பஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வரணும். கண்டிப்பாக அவங்களால வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணினா நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ யூடியூப்பில் வந்து என்னுடைய பேர் போட்டு நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்ட். இது போல் வந்து ஃபேஸ்புக்கில் குரூப்பு, பேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இது போல் என்னென்ன சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குதோ ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு பர்பஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடமைக்காகியோ ஒரு பெருமைக்காகியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ பர்சனல் பிராண்டுன்றது ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அது எப்படி பர்சனல் பிராண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல். எந்த அளவுக்கு இந்த பிராண்ட் வந்து வளரக்கூடியது. இப்போ அன்புசெல்வன் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது வந்து நான் தமிழில் வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வளரக்கூடியது. அடுத்து என்னெல்லாம் இது வந்து செய்ய போகிறது இந்த பிராண்டு, எந்த அளவுக்கு இதோட பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து பொட்டன்ஷியலை வந்து கன்சிடர் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ். உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விளையாடின மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லாவே விளையாடிருப்பாரு. இதுவே வேறு பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, அடுத்த சில மேட்சஸ் நல்லா விளையாட மாட்டாங்க, ஒரு ப்ராமிஸிங்கே இல்லாமல் இருப்பாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ப்ராமிஸிங் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. நான் வந்து எல்லா மேட்சிலுமே நல்லா விளையாடுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸிங் வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராமிசிங் கொடுக்குறதுனா செல்வன் அப்படின்ற ஒரு பிராண்ட் என்ன ப்ராமிசிங் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 டேஸில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை கண்டுபிடிச்சி அதன் மூலிமா ஒரு ஆன்லைன் கோர்ஸை கிரியேட் பண்ணி ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு ப்ராமிசிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 21 டேஸ் முடிச்சிட்ட பிறகு
உங்களாலேயும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதன் மூலிமா ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராமிஸிங் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அப்படின்னு எடுத்திங்கன்னா, முதலமைச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தமிழ்நாடு அரசை விட இப்போ நல்ல ஒரு அரசை என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் வந்து அவர் மக்களிடையே வந்து கொடுத்துட்டு வர்றாரு. இப்படி ஒரு பர்சனல் பிராண்டிங் நம்ம கிரியேட் பண்ணனா நம்மளுடைய கஸ்டமருக்கு என்ன ப்ராமிசிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுல நீங்கள் வந்து ஒரு கிளியராகவே இருக்கணும். இதுபோல் ஒரு முக்கியமான இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ், 2வது என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, 3வது ப்ராமிசிங், என்ன ப்ராமிசிங் நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 21 நாளில் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாம் நல்லாவே நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதன் மூலிமா ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.